ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என் கூட நீங்கள் எங்கே சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா வேளாங்கண்ணியில் உள்ள வேளாங்கண்ணி மாதா ஓல்டு டெம்பிள், நியூ டெம்பிள், வேளாங்கண்ணி பீச்சு இதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேளாங்கண்ணி நம்ம இப்போ ரீச் ஆயாச்சு. வேளாங்கண்ணிக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க, தங்கணும் அப்படின்னா இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லேயே நமக்கு நிறையா ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம சீசன் இல்லை அப்படின்னா நான் ஏசி ஒரு 1000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏசினா ஒரு 1500 2000 அப்படி இருக்கும். அப்படியே அது இல்லாமல் அப்படியே இங்கே பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியாகிற இடம் இருக்குது பாருங்க. அதோ இதுதான் வந்து கோயிலோட தங்குற இடம். நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு அப்படியே அப்படி லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பீச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஒரு ரைட் எடுத்தோம்னா நம்ம நியூ மாதா கோயிலுக்கு போக வேண்டிய வழி வரும். நம்ம அதுக்கு பக்கத்துலேயே ஓல்டு மாதா கோயில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே ஒரு 100 மீட்டர் வாக்கபிள்ல வந்தாலே போதும். அப்படியே இங்க ரைட்டு திரும்பினா அதை தெரிஞ்சு பாருங்க. இதுதான் அந்த நியூ மாதா கோயில். நைட் வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு. பயங்கர அழகா இருக்கும். உள்ள போனா அவ்வளோ சைலண்டா அப்படியே பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ நைட்ல வந்தா இதை ஒரு சுத்துங்க. இதுலயே இன்னும் ஸ்ட்ரெயிட்டா இந்த ரோட்ல இன்னும் ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா அந்த பஸ் ஒன்று திரும்புது பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த எண்டில் இதுலேயே போனோன்னா அப்படியே ஒரு இன்னும் ஒரு 100 மீட்டரில் வந்துட்டு ஒரு ரைட்டு திரும்பும். இங்கே தான் நம்ம வந்துட்டு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ், காரு இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிள் அந்த பஸ்ஸு வேனு இந்த மாதிரிலாம் வந்தோம்னா இங்கே உள்ளே போய் பார்க்கிங் போட்டுக்கலாம். அந்த ரைட்டு திரும்பினாலே நமக்கு வந்துட்டு நம்ம கோயிலோட தங்குற இடமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே உள்ளே போனால் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, தங்குற இடமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே அதையும் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ரைட்டு தெரியுது பாருங்கள். இந்த ரைட்டு தான் வந்துட்டு இங்கேருந்து இந்த மணலில் வந்துட்டு இந்த முட்டி போட்டுக்கிட்டே போவாங்க இல்லைங்களா வேண்டிக்கிட்டு. ஸோ அந்த இது இங்கே தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்குங்க. பார்க்கும்போது நமக்கே என்ன கடவுளை அவங்க என்ன வேணாங்களோ அதை கொடுத்துரு, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, இது எப்படியும் ஒரு 500 மீட்டர் இருக்கும். அந்த 500 மீட்டர் அவங்க முட்டி போட்டு போகும்போது சின்ன பசங்க, வயசானவங்க, முடியாதவங்க, உடல் பருமன் உள்ளவங்கெல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. இன்னும் போயிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க தரிசனம் வந்துட்டு எல்லா கோயிலுமே, அதாவது நியூ மாதா கோயில், ஓல்டு மாதா கோயில் எல்லாத்துலயுமே மார்னிங் 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் தரிசனம், ஃபர்ஸ்ட் ஜப கூட்டம். ஸோ எப்படி சொன்னாலும் அந்த கோயிலோட நடைத்திறப்பு அப்படிங்கிறது காலைல 5 மணிக்கு தான் திறக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பீச்சுக்கு அலோடு உண்டு. பீச்சுக்குன்னா அந்த பீச் ஓரமாக போய் நம்ம அப்படி சுற்றிட்டு இருக்கலாம், சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கலாம். அதை தாண்டி இன்னும் கடைகள்லாம் இருக்குது. வாங்க அதை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச் வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரோட்டு கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு நம்ம அப்படியே ரைட் எடுத்தோம்னா அந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிடலாம். இதெல்லாமே ரொம்ப பக்கம் தான், எல்லாம் நடக்கிற தூரம் தான். ஸோ இங்கே வரணும்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் தான் கட்டாயம் இருக்கணும், கையில் இருக்கணும்லாம் அப்படி இல்லை. எல்லாமே பக்கம், பஸ்ஸும் பக்கம் தான். நீங்கள் பஸ்ஸில் வந்தாலே ஓகே தான். வழி இருக்கு இல்லைங்களா, ரைட்டு திரும்பின உடனே இந்த டிஃபன் கடைலாம் இருக்குது பாருங்களேன். மார்னிங்கு நைட் டைம்னா இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ஜேன்ட்டு எஸ்பெஷலி வந்து விறகடுப்பில் செய்வாங்க. விறகடுப்பு ப்ளஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் பார்க்க தாங்க சிம்பிளு, ரேட்டுலாம் பயங்கர ஹெவி. டேஸ்ட்டுமே வந்துட்டு மற்றவங்க சொல்கிற மாரி ஆவுலாம் கிடையாது. ஓகே, கொஞ்சம் நார்மலாக இருக்குது, சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். அந்த ரேட் அளவுக்கு அது ஒர்த் இல்லை. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும், இந்த இடத்துல அதுதான் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். மற்றபடி ரொம்ப டாப் அப்படிலாம் சொல்ல முடியாது. வேளாங்கண்ணிக்கு அதுதான் பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே அப்படிங்கிற அளவு தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு நியூ மாதா டெம்பிளோட என்ட்ரன்ஸு. ஸோ இதில் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இதில் அப்படியே லெஃப்ட் திரும்பினாலும் நம்ம பீச்சுக்கு போயிட்டு கனெக்ட் ஆகிடலாம். ஸோ அந்த வழியில் போனாலும் பீச்சுக்கு கனெக்ட் ஆகலாம், இதில் போனாலும் பீச்சுக்கு கனெக்ட் ஆகலாம். ஸோ இதுலேருந்து ஒரு 200 மீட்டர் அப்படி தான் இருக்கும். நம்ம நீங்கள் ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிடுங்க, கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அங்கே தங்குறதுக்கு. அதை தாண்டி இந்த ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு திங்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணோன்னா இங்கே ஓகே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
நியூ மாதா டெம்பிள் இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் பீச் நோக்கி வந்தோம், ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது. அப்படி வந்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து கோயிலோட முடி எடுக்கிற இடம். ஸோ இதை தாண்டி நிறைய இடம் சலூன் மாதிரி இருக்குது எடுக்கலான்ட்டு. இதுதான் கோயிலோட ஆத்தரைஸ்டு பிளேஸு. இங்கே தான் வந்துட்டு ஃப்ரீயாக முடிக்கணிக்க செலுத்தலாம். அதையும் தாண்டி இங்கே ப்ரைவேட்டாக முடி எடுக்கிறவங்கலாம் நிறையா காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்களேன். ஐயோ அதெல்லாம் அதில் இருக்கிறவங்கலாம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கலாம் அதை பார்த்தாங்கன்னா கட்டாயம் சூசைட் தாங்க பண்ணிக்குவாங்க. பயங்கர ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக போனால் பீச் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த வழி. நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்தோன்னா ஒரு 500 மீட்டருக்கு தாங்க வரும். ஒரு 500 மீட்ரு இல்லை 500 மீட்ரு கொஞ்சம் கூட வரும், அவ்வளோதான். நம்ம இந்த பீச்சை ரீச் பண்ணிடலாம். இது பாருங்கள், இந்த பீச்சை ரீச் பண்ணியாச்சு. இந்த பீச்சை ரீச் பண்ண உடனே அப்படியே அந்த லெஃப்ட் சைடில், இது மார்னிங் ஒரு 7 o'clock, அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. போட்லாம் வந்துட்டுருக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு. அப்படியே இங்கேயே பிடிச்சிட்டு வந்து இங்கேயே அப்படியே வியாபாரமும் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான மீன் வேணுன்னா காலையில் கிளம்பி இங்கே வந்துடலாம். இந்த வேளாங்கண்ணிக்கு புதுசாக வரவங்க இங்கேயே நமக்கு சமைக்கிறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கேயே சொன்னால் சமைச்சும் தராங்க. இந்த மீன் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்டே சொன்னால் சமைச்சும் தராங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்ணுன்னா காலையில் கிளம்பி இங்கே வந்து நமக்கு பிடிச்ச மீனெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆர்டர் பண்ணிவிடுங்க, சமைச்சு கொடுத்துருவாங்க. வாங்க கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட தான் டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடிஞ்சு அவங்கள கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடல் வந்துட்டு ஆழம் கொஞ்சம் கம்மி தான். முன்னாடி அந்த நம்ம குளிக்கிற இடத்துல ஆழம் கம்மி தான். ஆனால் இங்கே வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. இன்னொன்று, கடல் எவ்வளோ அழகானதோ அவ்வளோ ஆபத்தானதும் கூட. வந்தால் சேஃப்டியாக கொஞ்சம் முன்னாடியே இருந்து குளிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு போனால் பெட்ரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே போகிறாங்க பாருங்கள். எப்போ பெரிய லெவர்னு சொல்ல முடியாது. ஒரு பெரட்டுச்சுன்னா அவ்வளோதான், அழகாக அப்படியே அமைதியாக தட்டி விட்டு போயிடும். அப்புறம் நம்ம தான் ஐயோ ஐயோன்னு ஆரவாரம் பண்ணிட்டு கிடக்கணும். அந்த மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த எண்டுலேருந்து நம்ம அப்படியே அதுக்கு ஆப்போசிட் எண்டுக்கு வந்தாச்சு. பாருங்க போட்டு வருதா, இங்கே தான் எல்லா போட்டு மீன் பிடிச்சிட்டு இப்படி தான் கரையை கிடக்குறாங்க. இந்த ரிவர் வழியாக வந்துட்டு இந்த கார்னரில் தான் வந்து அந்த நெட்டரை ரிலீஸ் பண்ணிட்டு போட்லாம் இங்கே தான் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி மாசாக போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஜூம்போவா மாசா. இந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலில் இருக்கோம் இல்லைங்களா, நம்ம வந்துட்டு கிறிஸ்டியன் இந்து அப்படின்னு சொல்லி என்னதான் நம்ம மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் வழிபாடு எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. வழிபாடு எப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம வந்து அங்கே விளக்கு வைப்போம் இல்லையா, இங்கே வந்து மெழுகு வைக்கிறாங்க, அங்கே நம்ம தேங்காய் உடைப்போம், இங்கேயும் தேங்காய் உடைக்கிறாங்க. அங்கேயுமே வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு பூசாரிகிட்ட கொண்டு கொடுத்து அந்த இதெல்லாம் அர்ச்சனை இதுமாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கேயும் அதெல்லாம் உண்டு. இங்கேயும் வந்து தெய்வ நம்பிக்கையில் வந்து அந்த குழந்தை இல்லாதவங்க மரத்துக்கு தொட்டில் கட்டுறது, நம்ம வந்து இப்போ நம்ம அங்கே வந்து தீ மிதிப்போம், இங்கே முட்டி போட்டு நடந்து வராங்க. ஸோ வழிபாடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. வரந்தர சாமியும் ஒன்றா தான் இருக்குது. என்ன நம்ம இந்து சாமியும் நல்லது தான் செய்யுது, கிறிஸ்டின் சாமி நல்லா தான் செய்யுது, முஸ்லீம் சாமி நல்லா தான் செய்யுது. ஸோ எந்த சாமி நல்லது செஞ்சா என்ன, நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம். வேளாங்கண்ணி மாதா கோயிலில் இவ்வளோ சொல்கிறோம், நம்ம இங்கே இருக்கிற வரலாறு சொல்லலாம் எப்படி, அதுவும் அது நம்ம சேனலில் வரலாறு சொல்லலாம் எப்படி. அதாவது இங்கே வந்துட்டு இந்த கோயில் உருவான விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்து அருகில் வந்துட்டு ஒரு பால் எடுத்துகிட்டு போகிற சிறுவன், அவர் பேர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பால் எடுத்துகிட்டு போகிற சிறுவன் வந்துட்டு ரெகுலராக ஒரு வீட்டுக்கு வந்து பால் கொடுப்பாரு. அப்படி போகும்போது அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு நாள் ஓய்வு எடுத்திருக்காரு. ஓய்வு எடுக்கும்போது மாதா அவங்க குழந்தையோட அங்கே வந்துட்டு என்னோட குழந்தைக்கு பால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இவரும் அதை கொடுத்துட்டு அப்படி அந்த குழந்தையும் கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு அந்த பாலுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அது போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சத்தம் போட்டிருக்காங்க, ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வர வழியில் இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரமிச்சு சொல்லியிருக்காரு. அவங்க வந்துட்டு தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க, அதெல்லாம் நம்பலை. சரின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை வாங்கி பார்த்தா பால் காலியாக தானே இருக்கணும். ஆனால் எதிர்மாறா பால் ரொம்ப வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்க நீ அவங்கள பார்த்த, வா கூட்டு போன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த குளத்துல வந்துட்டு திரும்பவும் காட்சி அளிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்க வந்துட்டு இங்க இருக்கிறவங்களால இதை சேர்ந்து இங்க ஒரு சின்னதா ஒரு கோயில் மாதிரி கட்டினதா ஒரு வரலாறு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவதா வந்துட்டு ஒரு ஊனமுற்றவருக்கு காட்சி அளிச்சதா சொல்றாங்க. ஊனமுற்றவருக்கு எப்படின்னா, ஒரு பையன், அந்த பையன் ஊனமுற்ற பையன், அந்த பையனுக்கு வந்துட்டு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அந்த அம்மா வந்துட்டு இந்த கோயில்ல ரெகுலரா வந்து என் பையனுக்கு எப்படியாவது அந்த ஊனத்தை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு அந்த பையன் தயிர் வித்துட்டு இருக்கா. அப்படி தயிர் வித்துக்கிட்டு அந்த அவர் தான் ஊனமுற்றவர் இல்லையா, அந்த குச்சி வச்சுக்கிட்டு பக்கத்துல தயிரும் வித்துட்டு இருந்திருக்கா. அப்படி அந்த வழியா போன ஒரு சிறுவன் வந்து அந்த குச்சை எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ மாதா வந்து குழந்தையோட அங்க தோன்றி தயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊனமுற்றனா எப்படி வந்து எழுந்து வந்து தர முடியும்னு கேட்டப்போ, முடியும் எழுந்து வாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இவரு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ எழுந்து நடந்திருக்காரு. அப்போ வந்து அவர் கால் சரியானதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு காட்சி சொல்றாங்க. மூணாவதா இருக்கிற காட்சியில என்னன்னா, போர்ச்சுகீஸர் சீனாவிலேருந்து இலங்கைக்கு வந்து வணிகம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த வணிகம் பண்ண வரும்போது புயல் சீற்றத்துல மாட்டிக்கிறாங்க. அப்படி புயல் சீற்றம் மாட்டினவங்கள வந்து இந்த மாதா காட்சி அளித்து காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதாவுக்கு நன்றி கடன் செலுத்துற விதமா புது மாதா கோயில் வந்து அங்கே கட்டிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது பழைய மாதா கோயில், புது மாதா கோயிலும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வணிகம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 3 காட்சி சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வேண்டுதலுக்காக வந்துட்டு தொட்டில் கட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மரம் தான் இது. இந்த பழைய வேளாங்கண்ணி மாதா அந்த சர்ச்சுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்லேயே தான் இந்த மரம் இருக்குது. இதுதாங்க அந்த ஓல்டு மாதா டெம்பிள். அந்த டெம்பிளுக்கு கீழே அந்த ரெட் கலர் ஷீட் மாரி போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே தான் இப்போ கிணறு மாரி இருக்குது. நான் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். மக்கள்லாம் எட்டி பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே மக்கள்லாம் எட்டி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் அந்த கிணறு. ஆக்சுவலாக முன்னாடி குளமாக இருந்தது, அதை இப்போ கிணறாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது குளமாகவே இருந்திருந்தால் அழகாகவே இருந்திருக்கும். ஏன் கிணறாக மாற்றினாங்கன்னு தெரியல. ஸோ உங்கள் விருப்பம் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெதுவோட 2. இந்த பழைய மாதா கோயிலேருந்து வரும்போது இப்போ ஒரு வடகடை பார்த்தோம். அங்கே தான் இந்த 2 வடை வாங்கணும். நீங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை பாருங்க. அந்த நடந்து வர வழியிலேயே அந்த வடையை வேக வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு டெம்ட் ஆகிடுது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு நம்ம பில் பே பண்ணுறது, டோக்கன் வாங்குறது வந்துட்டு உள்ளே இருக்குது. ஸோ அதை டெம்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வெளில வச்சுருக்காங்க. அருமை. சாப்பிட்டா சூப்பராக இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா சாப்பிடணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் அவங்களும் வச்சுருக்காங்க. நல்லாவும் இருக்குது. ஒரு வடை 10 ரூபா. இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்தாச்சு. நீங்களும் இதை முழுசாக பார்த்து மனநிறைவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பாய் பாய்.